வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேங்க. பெண்களே, கழுத்தில் தாலி கயிறு இப்படி மட்டும் இருக்கவே கூடாது. ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்றப்போ வீட்டில் வறுமை, தீராத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் தாலி கயிறை மாற்ற போகிறீங்க அப்படின்றப்போ இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் தாலி கயிறில் கையை வைக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு தாலி கயிறுன்றது ரொம்ப சுலபமான விஷயமாங்க. அது நிறைய விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், தங்கத்தில் போடுறோம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கயிறில் போட்டுக்கிறாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தாலி கயிறை வந்து போட்டுக்கிறாங்க. அந்த தாலி கயிறு நம்ம கழுத்துக்கு எப்படி வருதுங்க, நிறைய பெரியவர்கள் ஆசீர்வாதம் வழங்க, நிறைய மேல தளத்தோடு அக்னியின் முன்பு ஆண்டவனை முன்னிறுத்தி புனிதமாக அந்த தாலி நம்ம கழுத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சவர் கட்டுறாரு இல்லைங்களா? அதை வந்து நிறைய பேர் வந்து முழு மனதார ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு பலமான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அதை வந்து தங்கத்தில் கட்டினாலும் சரி, மஞ்சளில் கட்டினாலும் சரி, மஞ்சள் கயிறில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது நம்மளுக்கு தாலி கயிறு தான் இல்லைங்களா? அதை கட்டினப்புறம் நம்ம அவங்களுக்கு உரிமையாயிடுறோம். அவங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு பலமாக நம்ம இருந்துட்டு வரோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட தாலி கயிறில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. அது என்னன்றது ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்கிறேங்க. முதல் மிக முக்கியமான விஷயம், தாலியை மற்றவர்களுக்கு தெரியும்படி புடவையின் மேலோ அல்லது உடையின் மேலோ போடவே கூடாது. ஆனால் இப்போ நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கண் கூட இப்போ நீங்கள் 2 நாள் போட்டு பாருங்களேன், 3வது நாள் உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக சண்டை வரும். இது அனுபவபூர்வமாக நான் கண்ட விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நிறைய பேர் எனக்கு சொன்னதும் கூட. அதனால் மற்றவர்களுக்கு தெரியும்படி நீங்கள் போடவே கூடாது. இது எதனாலன்றதை சொல்கிறேங்க. இப்போது நம்ம வந்து தாலியில் நிறைய உருக்கள் கோத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. தங்கத்தில் தாலி போட்டிருக்கோம். நம்ம எதிர்பார்க்குறவங்க வந்து அவங்ககிட்ட அந்த தாலி உருக்கள் கோக்கிறதுக்கான வசதி இருக்காது, தங்கத்தில் போகிறதுக்கான வசதி இருக்காது. அப்படின்றப்போ அவங்க நம்ம உருக்கள் உள்ளே இருக்க மாங்கல்யத்தோட உருக்கெல்லாம் பார்த்து ஒருவேளை அவங்க மனசு நல்லதாக இருந்தால் கூட ஒரு பார்வை கண் திருஷ்டி மாதிரி பட்டுதுன்னா நம்மளுக்கு தோஷம் ஏற்படும். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால் இது மாதிரி நான் சொல்லுவாங்க. அதனால் மேலே போட்டுக்கக்கூடாது. வீண் சண்டைகள் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். 2வது, நினைத்த நேரத்தில் தாலி கயிறை மாற்றக்கூடாது. வருஷத்திற்கு 2 அல்லது 3 முறை மாற்றணும். ஒரு வருஷம் மாற்றணும். சரிங்களா? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமையில தாலி மாற்றத்துக்கு ரொம்ப சிறந்த நாள். வெள்ளிக்கிழமை நல்ல நாள் சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை தான் மாற்றுவாங்க. அன்றைக்கி மாற்றவே கூடாது. வருஷத்தில் ஒரு முறை ஆடிப்பெருக்கு அன்றைக்கி மாற்றிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. தாலி கயிறை மாற்றினா கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். சரிங்களா? இல்லை 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை, அது மாதிரி கூட மாற்றிக்கலாம். உங்கள் கயிறு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ரொம்ப பாழடைஞ்சு இருக்கக்கூடாது. சரிங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி தீபாராதனை காட்டுவோம். அப்போ கடவுளை வணங்கி விட்டு மஞ்சள் மற்றும் குங்குமம் தலையில் வச்சுப்போம் இல்லைங்களா? நீங்கள் இன்றைக்கி தாலி கயிறை மாற்ற போகிறீங்கன்னா அது முன்தினமே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் வியாழக்கிழமை மாற்றிட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சிறந்த நாளாக வணங்க ஆரம்பிச்சிடுங்க. தாலி கயிறை நெஞ்சுக்குழி கீழையும் தொப்புளுக்கு மேலேயும் இருக்கும்படி போடணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து எனக்கு அனுபவபூர்வமாக பார்த்த ஒரு விஷயம். என்னுடைய பெருமா இருக்காங்க, அவங்களுக்கு வயசு 50 கிட்ட இருக்கும். அவங்க எங்கள் பெரியப்பா அவங்கள விடவே மாட்டார். இப்போ இந்த வயசில் கூட ரொம்ப கிண்டல் கேலி ஒரு மாதிரி நகைச்சுவையாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எப்பவுமே உருன்னே இருப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் பெருமாவோட தாலி கயிறு வந்து அவங்களுடைய தொப்புளுக்கு கீழே பெருசாக தொங்குங்க. அது எங்கள் பெருமா எனக்கு கல்யாணம் அனுப்புகிற சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தாலி கயிறு வந்து நான் கொஞ்சம் மேலே கட்டி வச்சுருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தாலி கயிறு இது மாதிரி மேலே இருக்கக்கூடாது, நம்ம தொப்புளுக்கு கீழே விட தொங்க விடணும். நல்லா தொப்புள் கிழக்கு பகுதி கொஞ்சம் மேலே தான் இருக்கணும், ரொம்ப கீழே இருக்க வேணாம். அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் புகுந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி உனக்கும் கணவருக்கும் நிறைய அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நெஞ்சுக்குழைக்கு கீழையும் தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி போடணும். நீங்கள் இப்படி போட வீட்டில் இருக்க புகுந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நெஞ்சில் நிறுத்திடுவாங்க, வயிற்றால் நிறுத்திடுவாங்க. அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா பிரச்சனை தான் வரும். தாலி கயிறை மாற்றும் பொழுது மற்றவர்களோட கண் பார்வையில் மாற்றும்படி கூடாது. அம்மாவாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட மாற்றிக்கலாம், மாமியார் கிட்ட மாற்றிக்கலாம். மற்றபடி வெளி உறவுகளாக இருந்தால் அவங்கக்கிட்ட மாற்றக்கூடாது. தனிமையில் தான் பூச்செறையில் தான் மாற்றிக்கணும். சரிங்களா? உங்களுடைய தாலியை அம்மாவோ சகோதரியோ பார்க்கவே கூடாது. ஆனால் ஒரு சில பேர் தாலி கயிறை மாற்றவே தெரியாது இல்லையா? ஸோ அப்போ அம்மா பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம ரத்த சொந்தங்களில் இப்போ நம்ம அக்கா இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம தாலியும் நம்ம அக்கா வந்து பார்ப்பா என் தாலி கொஞ்சம் நசிங்கிடுச்சுன்னு எடுத்து காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் என் தாலியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடாது. அது வந்து நல்லது கிடையாது. அதுவும் ரத்த சொந்தங்கள் ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க ஆப்போசிட்டில் தாலி எடுத்து காட்டிக்கக்கூடாது. அது நல்லது வீட்டுக்கு கிடையாது. சரிங்களா? காலை நேரத்தில் சூரியன் இருக்கும் திசையை பார்த்து உட்காந்து கூட கயிறை வந்து நீங்கள் பழைய கயிறு எடுத்துகிட்டு புது கயிறை மாற்றிக்கலாம். நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு எளிமையான விஷயங்கள் தான் இல்லைங்களா? ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய திருமண நாள் வருதுன்றப்போ
உங்களால் முடியுது அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் சின்ன அளவு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு தாலி வாங்கி ஒரு சின்ன கோல்டு வாங்கி கோத்துக்கோங்க, அதுவும் நல்லது தான். சரிங்களா? சரி, இந்த தாலி அணிவதில் ஒழித்திருக்க ரகசியங்களை உங்ககிட்ட சொல்லட்டுமா? அதாவது பெண்கள் தாலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அணிய மாட்டாங்க. ஒரு சில பேர் வெவ்வேறு விதங்களில் இருக்கும். அதாவது சிவனின் உருவம் பெற்றால் தாலியில் நடுவில் 3 கோடுகள் இருக்கும். விஷ்ணுவோட உருவம்னா 3 செங்குத்தான கோடுகள் இருக்கும். பட்டை நாமம் சொல்லுவாங்க. இந்துக்களோட திருமணத்தில் தாலி ரொம்ப பழக்கம் ரொம்ப முக்கியமானது. தாலி உடலோடு இருப்பதால் ரத்த ஓட்டத்தை சீராக்கும், அது ரத்த அழுத்தத்தை குறைக்கும். முக்கியமாக அந்த நிறைய பேர் கருப்பு மணிலாம் கோத்துப்பாங்க. அது மாதிரிலாம் போட்டாங்க அப்படின்றப்ப அது பார்வதி தேவியை குறிக்குது. கருப்பு மணிகள் சிவனை குறிக்குது. கருப்பு மணி அப்படின்றது கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்துது. ஒரு சில பேர் தாலியில் அது முத்து பவளம் கருப்பில் கூட வாங்கி கோத்து வச்சுப்பாங்க, அதுவும் நல்லது தான். இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெட்டி போடுறது கூட பெண்கள் மூப்படையும் போது மெட்டி மாதிரி ஒரு கம்பியை போடுவாங்க. அதுக்கப்புறம் திருமணத்தின் போது மெட்டி போடுவாங்க. பெண்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடியும் சரி திருமணத்துக்கு அப்புறமும் சரி பல விதங்களில் வெள்ளி அவங்க கையில் கர்ப்பப்பை ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரி மெட்டி போடுறது அந்த ஆரோக்கிய குறைபாடுலாம் அவங்களுக்கு ஏற்படாது. முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒன்றையும் பார்த்து ரொம்ப யோசித்து பத்திரமாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த முறையில் நம்ம கடைபிடிச்சோன்றப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப செழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.